Subscribe to Vishal in Paarvai. ரமிகா அண்ணியும் கண்ணனும் சேர்ந்து பண்ணதான் அந்த மைக்ரோ ஓவன் 1.25 கிலோ கோழி உயிர்படி வாங்கும்போது. ஸோ இப்போ மசாலா போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் சிக்கனை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஷால். நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹோம் குக்கிங் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து நிறைய அவுட்டோர் போய் வெளியே சாப்பிட்டு பழகிடுச்சு இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து ஒரு சேஞ்சுக்காக நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட போகிறோம். அப்படி என்ன ஸ்பெஷல்னா இன்னைக்கு, ஸோ நம்ம வந்து இங்கே அப்படியே கட்டுங்களேன், புதுசாக வந்து நம்ம ஒரு மைக்ரோ ஓவன் ஒன்று வாங்கியிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா மார்ஃபி ரிச்சட் மைக்ரோ ஓவன். ஸோ நம்ம வாங்கலை, நமக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. ஸோ எங்களுடைய ஃபர்ஸ்ட் இயர் மேரேஜ் ஆனிவர்சரிக்கு பார்த்தீங்கன்னா ரமிகா அண்ணியும் கண்ணனும் சேர்ந்து கிஃப்ட் பண்ணதான் அந்த மைக்ரோ ஓவன். சரி, ரொம்ப நாளாக ஒரு டவுட், என்னடா செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இன்னைக்கு வந்து ஃபுல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ ஒரு ஃபுல் கிரில் சிக்கன் செய்ய போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோக்குள்ள வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அப்படியே பேக் டு பேக் சொல்கிறேன். ஸோ சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கமான். ஆக்சுவலாக இதனோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு வேணும், ஃபுல் ரிவ்யூ வேணும்னா நீங்கள் வந்து தனியாக ஒரு கேளுங்க, தனியாக ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக ப்ளே பண்ணுறேன், பார்க்கலாம் வாங்க. நான் புதுசாக வந்துருக்கு, நம்ம யூஸ் பண்ணாமல் பல பலன் இருக்குது எல்லாமே. சரி, ஓகே. நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் கிரில் சிக்கன் செய்ய போகிறோம். ஸோ வீட்டில் வந்து நம்ம நிறைய பேர் கடையில் சாப்பிட்ருப்போம் இல்லைங்களா. ஸோ வீட்டில் வந்து கிரில் சிக்கன் செய்கிறது எப்படி அப்படின்னு காட்ட போகிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா நான் மஞ்சத்தூள்லாம் போட்டு ஒரு 1.25 கிலோ உயிர் கோழியை வாங்கும்போது, ஸோ இப்போ வந்து அது ஒரு 1 கிலோ இருக்கும் உடிச்சதுக்கப்புறம். ஸோ நல்ல மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுட்டேன். டிஷ்யூ வச்சு நம்ம கொஞ்சம் நல்லா வந்து இதை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். மசாலா போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் சிக்கனை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம். இப்போ அடுத்தது மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. ஸோ வந்து அந்த தண்ணி ஆட் பண்ணாமல் இருந்தால் நமக்கு அந்த கிரில் வந்து நல்லா இதாகும், இல்லைன்னா ஒரு மாதிரி அப்படியே இதாகும். இதில் வந்து மசாலா வந்து நல்லா ஃபில் பண்ணணும். நம்ம இந்த கீரி விட்டுருக்கோம் இல்லைங்களா, கிட்ட வந்து பார்த்தேன் கீரி விட்டுருக்கோம்ல, அங்கே அது உள்ளலாம் நல்லா மசாலா போகிற மாதிரி நம்ம வைக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த கிரில் ஆகும்போது உள்ளே நமக்கு மசாலா இறங்கியிருக்கும். ஸோ நல்லா வந்து மசாலா போட்டு நல்லா ஊற வச்சுருக்கோம். என்னென்ன மசாலா போட்டிருக்கேன், என்னென்ன அளவு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், நான் ஸ்க்ரீன்லையும் தரேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 ஹவராக நமக்கு வந்து அந்த ஊறுனா தான் நமக்கு வந்து அந்த அவுட்புட் வந்து நல்லா வரும். இன்கேஸ் ஃப்ரிட்ஜில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாகவே வச்சுருங்க, ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட நீங்கள் வைக்கலாம். அப்போ தான் அதனுடைய அந்த மசாலா வந்து நல்லா உள்ளே போய் இறங்கியிருக்கும். ஸோ நம்மக்கிட்ட இப்போ ஃப்ரிட்ஜ் இருக்கிறதால ஃப்ரீசர் வைக்கக்கூடாது. ஸோ ஃப்ரிட்ஜில் மட்டும்தான் வைக்கணும். ஒரு 1 ஹவருக்கு நம்ம ஊற வைப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மைக்ரோ ஓவன் வந்து நான் எப்படி செய்யணுங்கிறத ஃபங்க்ஷன் கற்றுத்தரேன். ஸோ 1 ஹவருக்கு அப்புறம் வெயிட் பண்ணலாம். 1 hour later. ஒரு நம்ம வந்து மசாலா போட்டு சிக்கனை ஊற வச்சு ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஓவன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஹீட் பண்ணணும். ஸோ ப்ரீஹீட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு
10 மினிட்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம ஹையில் வச்சிடணும். ஸோ ஹையில் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா 250 டிகிரி செல்சியஸ் வச்சா தான் நமக்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டு வைக்கிறதுக்கு அந்த இது கரெக்டாக இருக்கும். ஸோ மார்ஃபி ரிச்சர்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 45 RCC. இது வந்து ஆன்லைனில் வந்து தான் அவைலபிளாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஷோரூமில் போய் தேடி பார்த்தோம். 45 RCC வந்து ஷோரூமில் கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணாங்க அன்னி. ஸோ அதனால் வந்து இது ஒரு நல்ல காம்பேக்டாக இருக்கும். ரொம்ப பெருசாக இருக்காது, ரொம்ப சின்னதாகவும் இருக்காது, ஒரு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறோம், எப்படி இருக்குன்னு தெரில. மக்களே இதெல்லாம் யாருக்காக? உங்களுக்காக தான். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 10 மினிட்ஸ். மீன்வெல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்படியே கிட்டவங்க இதுதான் நம்ம வந்து பண்ணி வச்சிருந்த சிக்கன். ஸோ இது வந்து நம்ம வந்து அந்த 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்து நம்ம அதை ரெடி பண்ணணும். சிக்கன் நல்லா பார்த்தீங்கன்னா ஊறி இருக்கு. இதுதான் வந்து நம்ம அடுத்ததாக கிரில்லுக்கு வந்து ரெடி பண்ணுற குச்சி இல்லை கம்பி. ஸ்டிக்கு கொடுத்துருப்பாங்க மைக்ரோவனில் பார்த்தீங்கன்னா. இது வந்து எதுக்குன்னா, நம்ம ஆல்ரெடி ப்ரீ ஹீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர இதாக இருக்கும். வெளியே இருக்கும்போது வெளியே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு அனல் அடிக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? அச்சா க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் த டோர். சூப்பர். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ராசஸ் டைம் வந்து குக்கிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ். ஸோ நமக்கு வந்து கிரில் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனில் கிரில் டைப்பில் வச்சுட்டு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 250 டெம்பரேச்சர் வச்சுக்கலாம். இல்லைனா உங்களுக்கு ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப இதானா 230 வச்சுக்கிங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் சாலிடாக இருக்கணும். ஸோ நீங்கள் இடையில வந்து அதை எடுத்துகிட்டு நீங்கள் ஆயில் வேணுன்னா கூட போட்டுக்கலாம். இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடிச்சதுக்கப்புறம் வேணால் நீங்கள் ஒரு பட்டர் கூட போட்டுக்கலாம். பட்டர், ஆயில், வாட் எவர் எல்ஸ் உங்களுக்கு எதுவும் பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம், எப்படி வரப்போன்னு தெரில. ஓகே, நம்ம 230 வைக்கலாமா? ஓகே, 230 வச்சாச்சு. கிரில்லு டைம் வந்து ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு வந்து ஒரு 1 ஹவர் ஆகும் இது சுற்றி முடித்து ஃபுல்லாக வர்றதுக்கு. ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம வந்து ரொம்பவே ஆகலோன்னு இருக்கேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக இது வேணும் அப்படின்னு நம்ம வந்து கேட்டு வாங்கி ஃபஸ்ட் டைமாக ப்ராசஸ் பண்ணுறோம். நீங்கள் 2 பேரும் வாடா. ஆக்சுவலாக வந்து வாடா, கிட்ட வாடா. இந்த ப்ராசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய 2 தம்பிகள் தான் வந்து உறுதுணையாக இருந்தாங்க. ஏன்னா சிக்கன் வாங்கிட்டு வந்து நம்ம ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ இவர் பேர் வந்து தீனா, இவர் பேர் வந்து சாந்தன் சாய். என்னடா ஆல்ரெடி சாப்பிட்றீங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நீ சாப்பிட்டதில்ல? நீ சாப்பிட்ருக்கியா? நீங்கள் கடையில் சாப்பிட்ருக்கியா? இல்லை, வாங்கி தான் சார். நீண்டா? நான் வாங்கினேன். சரி, ஃபர்ஸ்ட் டைம் நீ தான் சாப்பிட போகிற. ப்ராசஸ்லாம் எப்படி இருந்து பார்க்குறதுக்கு? இப்போ நம்ம பண்ணோம்ல, அதெல்லாம் எப்படி இருந்துச்சு பார்க்கறதுக்கு? நல்லா இருந்துச்சா? சிக்கன் வாங்கிட்டு தம்பி தான் கூப்பிட்டு போனேன். இவர் தான் மசாலாலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஸோ வந்து இன்னைக்கு இவங்களுக்காகவே நம்ம வந்து ஒரு பயங்கரமாக குக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுறா. ஓகே, ரைட். 60 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். One hour later. ஸோ இதெல்லாம் வந்து மயோனஸ்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்லாம் வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக அதையும் நம்ம வீடியோ பண்ணலாம். எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவோம். என்ன அப்போ
இப்போ வந்து கரெக்டாக ஒரு 1 hour வச்சுருந்தோம். ஸோ எக்ஸ்ட்ரா 10 minutes வச்சுட்டோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 minutes இது. ஸோ 1.5 மணி நேரம் நீங்கள் வச்சுக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா பாருங்கள். ஸோ நல்லா ஒரு மாதிரி நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம கடையில் ஒரு grill செஞ்சால் அப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஐ ஹோப் கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும். ஸோ அது கிட்டத்தட்ட நானாக தேவலாம் ஒரு 4 மணி நேரமாக கூடயே இருக்கானுங்க. எப்படா சிக்கன் கிடைக்கும், எப்படா கொடுப்பாங்க, எப்போ சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு. ஸோ மழை வேற பெய்யுது, நல்ல கிளைமேட்டாக இருக்குது. என்னடா ரெடியா? ரெடி. சவுண்டே வரலையே. ரெடி. நீ சவுண்டே சொல்ல மாட்டியே. ரெடி. ஓகே டன், போலாம். லியோ ஃபைனலாக எனக்கு தெரிஞ்சு நல்லா அந்த மசாலாலாம் பாருங்கள், காட்டுங்களா அப்படியே மசாலாலாம் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஒரு ப்ராப்பராக கிரில் செஞ்சு அப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. நல்லா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஐ ஹோப் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். லெட்ஸ் டேஸ்ட். நல்லா ஒரு மாதிரி ஃப்ளெக்சிபிளாகவே நல்லா இருக்கு. வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப டெம்ட் ஆகுது. சுடுது பாருங்க, ஆவி கிட்ட ஆவி வர்றது பாருங்க. ஒரு மாதிரி சிக்கன் நல்லா வெந்திருக்கு, நல்ல மழை, செம்ம கிளைமேட்டு. சத்தியமா சொல்றேன், கடையில எப்படி சாப்பிட்டோம் அதே மாதிரியே இருக்கு. அவுட்புட் வந்துருக்கு, உப்பு கரெக்டா இருக்கு. வேற ஒரு மயோனஸ் விட்டுக்கலாம். மயோனஸ், ஒரு ஆனியன் நேருப்பா. நான் நம்பல, நான் உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. காட்டு எப்படா இருக்கு? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? நீங்க கடல சாப்பிட இருந்துச்சா? ஷூரா? அப்பா, ஆப்ரேஷன் சக்சஸ். ஆக்சுவலாக வந்து மைக்ரோ ஓவனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஷ் செய்யலாம். இது வந்து ஓடிஜினா வந்து பார்த்தீங்கன்னா அவன், டோஸ்டன் அண்ட் கிரில்லு. ஸோ நம்ம கிரில் செஞ்சு பார்த்துட்டோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து அடுத்து அவனும் ட்ரை பண்ணுவோம், டோஸ்டும் ட்ரை பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு ரீஹீட் பண்ணாமல் நம்ம வந்து அவனில் வந்து ஓடிஜியில் வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லது. அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கங்க. உண்மையாக சூப்பராக இருந்துச்சு இந்த டிஷ்ஷு. நான் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிரில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் பசங்களை கேட்டுருப்பீங்க. ஆடா சொன்னாங்க. ஸோ மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் டு விஷாலின் பார்வை. நான் உங்களை விஷால் மீண்டும் சந்திக்கிறேன். டாடா, பை, see you. டாடா சொல். டாடா.